காவிரி படுகையில் எந்த புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா புதனன்றும் ஓர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அர்காவதி ஆற்றை புனரமைக்கும் பணி மற்றும் ஹேமாவதி ஆற்றின் கால்வாய்களை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை மேற்கொள்ள கர்நாடக அரசு திட்டமிட்டு பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இரு ஆறுகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள புனரமைப்பு பணிகள் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவில் குறிப்பிடப்படாத புதிய பணிகள் என்பதையும் அந்த பணிகள் நடுவர் மன்ற உத்தரவுக்கு எதிரானது என்றும் கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஹேமாவதி கால்வாய்களை புனரமைக்கும் பணிகளால் நடுவர் மன்ற இறுதி உத்தரவில் ஒதுக்கப்பட்டதை விட காவிரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீரை கர்நாடகா எடுத்துக் கொள்ளும் என்றும் இதனால் தமிழகத்துக்கு தண்ணீர் வரத்து குறைந்து நீர்ப்பாசனம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அச்சம் தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற உத்தரவை கர்நாடகா மீறவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியது இன்றியமையாதது என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். எனவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் காவிரி படுகை பகுதியில் எந்த ஒரு திட்டத்தையும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தவும் அதோடு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங்கை கடிதம் மூலம் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். செவ்வாயன்றும் காவிரி பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியிருந்த முதல்வர் ஜெயலலிதா காவிரியில் கர்நாடக அரசு தடுப்பணைகள் கட்ட திட்டமிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதை தடுக்கும்படி வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.